ஹார்ட் பீட் வேகமா இருக்குதா, தலையில பேக் சைடு இருக்கு இல்லையா, அங்க உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்குதா, இது எல்லாமே பிபியோடைய அறிகுறி. சரியான நேரத்துல நம்ம உணவு எடுத்துக்கிறதுல எடை அதிகரிக்கும். இதனால நமக்கு மன அழுத்தம் அதிகமாகி பிளட் பிரஷர் அதிகமா ஆகுது. தலை சுத்துறது, இதயம் படபடப்பா இருக்கும். அதே மாதிரியே மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். நமக்கு மூச்சு நல்லா சுவாசம் நல்லா சீரா போகும். ஹார்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், மன அமைதி கிடைக்கும். இதுதான் முக்கியமானது. யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பிபியை பத்தி தான் பேச போறோம். அதாவது சின்ன வயசுலேயே ஏன் பிபி வருது, பிபி ஏன் அதிகரிக்குது அப்படிங்கிறதையும், நம்ம அப்படி பிபி அதிகரிச்சிருச்சு அப்படின்னா இயற்கை மூலியமாகவும் முத்ரா மூலியமாகவும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம சரி பண்றதுக்கான வழிவகைகளை பார்க்க போறோம். தலை ரொம்ப சுத்துதா, மயக்கம் வருகிறதா, அடிக்கடி உங்களுக்கு தாகம் எடுக்குதா, கோபப்படுறீங்களா, எரிச்சல் வருதா, இதெல்லாம் பிபியோட அறிகுறி. ஹார்ட் பீட் வேகமா இருக்குதா, தலையில பேக் சைடு இருக்கு இல்லையா, அங்க உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்குதா, இது எல்லாமே பிபியோடைய அறிகுறி. நேர்களே உஷாரா இருந்துக்கோங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்களுக்குமே இந்த பிபி அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க சூடாகி நல்ல டென்ஷன் ஆகி பிபி அதிகப்படுத்தாம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான வழிவகைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம இதயம் உடலுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அந்த ரத்த நாளங்கள்ல செல்லும் போது நமக்கு ஒரு அழுத்தம் உருவாகும். அதுதான் பிளட் பிரஷர். இது அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா ஹை பிபி, ஹை பிளட் பிரஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம அதிகமா பார்த்தா டென்ஷன்லேயே தான் இருப்போம், ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்போம். கூடவே மன அழுத்தம் அதிகமா இருக்கும். உணவு சரி முயற்சியில் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அதே மாதிரியே உப்பு நம்ம அதிகமாக எடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே இருக்காது. சரியான நேரத்தில் நம்ம உணவு எடுத்துக்கிறதுல எடை அதிகரிக்கும். இதனால நமக்கு மன அழுத்தம் அதிகமாகி பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆகுறது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். நேர்களே நமக்கு ஹை பிபி வர்றதுக்கான சிம்டம்ஸ் அதிகமாக தெரியாது. ஏன்னா இது ஸ்லோவாக தான், சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. இது ஸ்லோவாக தான் வரும். ஆனால் இதனுடைய வீரியம் நமக்கு அதிகமாக வந்துடும். அதனால நம்ம இது சிம்டம்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்லேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தலை சுத்துறது, இதயம் படபடப்பாக இருக்கும். அதே மாதிரியே மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ரொம்பமா கோபப்படுறது, அதே மாதிரி டயர்டாக இருக்கிறது, இது எல்லாமே சிம்டம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி சைலன்ஸ் கில்லர்னு. அதனால் இதை நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை நாம குறைச்சிக்கிறோம். அது ரொம்ப நல்லது. உடல் நமக்கு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உடலை விட மனசை தான் அதிகமாக நம்ம சோர்வடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரியே அந்த டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மந்த்லி டார்கெட்டு, அதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போடுவோம். அதனாலேயும் நம்ம மனதை தான் போட்டு அழுத்தம் கொடுப்போம். இன்றைக்கி என்னென்ன பிளான் இருக்குது, இது செஞ்சோமா செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் படபடப்பில் நாம் ஓடிட்டுருக்குறோம். இன்னொன்று ஃப்யூச்சர் பிளான். ஃப்யூச்சரை எப்பயுமே பிளான் பண்ணக்கூடாது. ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம நினச்சி கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ எல்லாமே ரிலாக்ஸாக இருப்போம். இவை எல்லாமே எமர்ஜென்சி மோடில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பிபி நமக்கு அதிகரிக்கும். அதனால் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிபியிலேருந்து விடுபடலாம். ஓகே, இப்போ நமக்கு ரத்த அழுத்தம் வந்துட்டு, அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், அதாவது டீப் ப்ரீத்திங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் மூச்சை நல்லா உள்ளெழுத்து ஸ்லோவாக வெளியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். மன அழுத்தங்கள், மனபாரங்கள் எல்லாமே குறைஞ்சி ரிலாக்ஸாக இருப்போம். இதை நாம் டெய்லியுமே 5 to 10 நிமிஷம் பிபி இருக்கிறவங்க கம்பல்சரி இதை பண்ணுங்கள். பிபி வராமலும் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸை நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். காலையில் தினமும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கம்பல்சரி நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அது வெயிலில் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வேர்வை வந்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். வேர்வை வந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்றதுக்கான அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கலந்த உணவுகளில் ஓரளவுன்னு இல்லை, உப்பை குறைச்சி சாப்பிட்டாலே நமக்கு பிபி வர்றது குறைஞ்சி போகும். உதாரணத்துக்கு நீங்கள் கடையில் விற்கிற சிப்ஸு, அந்த குர்குரேன்னு பாக்கெட்டில் அடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட்டுங்கள், ப்ராசஸ் ஃபுட்டு, அடுத்தது உப்பு அதிகமாக உள்ள பொருட்கள், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நாம் குறைச்சிக்கணும். ஏன் அவாய்ட் பண்ணிட்டுறதே பெஸ்ட்டுங்க. அடுத்தது நம்ம லேட் நைட் தூங்குறத நாம் நிச்சயமாக குறைக்கணும். சரியான தூக்கம் தான் நல்ல ஹார்மோனை நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ அடுத்த நாள் நமக்கு இனிதே அமையும். அதனால் சீக்கிரமாக தூங்க போகிறது பெஸ்ட்டுங்க. நம்ம இயற்கை முறையில் முத்ரா மூலியமாக சரி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கையிலேயே பஞ்சபூதங்கள் இருக்குது. இது மூலியமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீர், நிலம்,
ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த 5 பூதங்களும் நம்ம கையில இருக்குது இல்லையா? அபான வாயு முத்ரான்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அபான வாயு முத்ரா பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த மோதிரை விரலை மடக்கிக்கலாம். அடுத்தது இந்த விரலை மடக்கிக்கலாம். அடுத்தது இதையும் மடக்கி இது 3லையும் இந்த கட்டை விரலை அழுத்தம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நாம் 2 விரல்லையும் பண்ணி இப்படி சுண்டு விரல் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது நம்ம 5 to ஒரு 10 நிமிஷம் இந்த முத்ரா கண்டிப்பாக நம்ம செய்யணும். இது செய்யும்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது நார்மல் ஆகிறதுக்கான அனைத்து வகையிலையும் இது சப்போர்ட் பண்ணும். இது நம்ம கம்பல்சரி செய்யலாம். நல்ல ஒரு பயிற்சி, அதுதான் முக்கியமான விஷயம். பயிற்சி நம்ம பண்ண பண்ண நம்ம உடல் வந்து இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு முத்திரை இருக்குது, ஹார்ட் முத்திரை. அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். அது செஞ்சிருந்தால் நமக்கு இன்னமும், ஏன்னா ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் நமக்கு பிபி அதிகமாகுது. ஸோ அதே நம்ம காம் டவுனாக பண்ணிக்கலாம். இதய முத்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அமைதி, மூச்சை வந்து நல்லா ஆழமாக ப்ரீத் பண்ணி விடுறதுக்கு, இதயம் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த இதய முத்ரா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதய முத்ராவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த 10 விரலில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது எல்லாமே நம்ம 10 விரல்களில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆள்காட்டி விரலில் நல்லா அழுத்திக்கணும். இதை வந்து மடக்கிட்டு இதை வந்து கட்டை விரலில் வச்சு அழுத்தம் கொடுக்கணும் 2 கையிலையுமே. இந்த 3 விரலும் வந்து மேலே இருக்கணும். இப்போ நம்ம வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? ஓம் அப்போல்லாம் வந்து இப்படி பிடிச்சிட்டு சொல்லுவோம். இதை வந்து இது அழுத்தம் கொடுத்து செய்யணும். இதுதான் இது வந்து இதயம் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை நாம் தினமும் 5 to 10 நிமிஷம் கம்பல்சரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூச்சு வந்து நல்லா, சுவாசம் நல்லா சீராக போகும். ஹார்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், மன அமைதி கிடைக்கும். இதுதான் முக்கியமானது. இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்னன்னைக்கு வாழ்க்கையை நல்லா சூப்பராக கொண்டு போகலாம். இதை நாம் 5 to 10 நிமிஷம் கம்பல்சரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு முத்ரா பயிற்சி நமக்கு கிடைச்சிருக்கு. உணவு முக்கியமானது. நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும், வாழைப்பழம் எடுத்துக்கணும், கீரை உணவுகள் எடுத்துக்கணும், மோர் அதிகம் எடுத்துக்கணும், சுரக்காய் இருக்கு இல்லையா, அது அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து லைட் வெயிட் ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நீர் ஆதார உணவுகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து உடலில் இருக்கிற வெயிட் கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். நேர்களே, பிபி வந்து உடனே வராது. அது நமக்கு சிம்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தான் இது வரும். அதனால் நம்ம மைண்டை வந்து எப்பயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணும். முடிஞ்சால் நீங்கள் குழந்தைங்களோட எப்பயுமே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட சிரித்து விளையாடுங்க. மனம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி இல்லை, ஒருவேளை ஃபோன் இல்லை டிவியில் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நகைச்சுவை உணர்வுகள் நிறைய நமக்கு இருக்கணும். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், சம்பவங்களை நீங்கள் நினைவு பார்த்துக்கங்க. இல்லைன்னா மனத்திரையில் ஓட விடுங்க, இல்லைன்னா டிவியில் பாருங்கள். ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒன்று பாட்டு கேட்கணும், இல்லைன்னா சிரிப்பு நம்மளை சுற்றி இருக்கணும். அது ஒன்று குழந்தைங்களால் முடியும், இன்னொன்று நம்மளால் தான் முடியும். நம்மளை நாமளே கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையோடு இணைஞ்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இதே மாதிரி இயற்கையை பற்றிய தகவல்கள் அதிகமாக நாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மறக்காமல் நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.